வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து படுக்கும்போது அந்த இடத்துல நான் பேசாமலேயே இருந்திருக்கலாம், தேவையே இல்லாம வார்த்தைகளை கொட்டி நம்ம மரியாதையை நாமளே குறைச்சிக்கிட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி என்ன தெரியுமா? மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோங்கிற ஒரு பயம். அந்த பயத்தில் தான் நாம் யாருன்னு மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக மூச்சு முட்டை பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பேச தெரிஞ்சவன் வேணும்னா இந்த உலகத்தை ஆளலாம், ஆனால் அமைதியாக இருக்க தெரிஞ்சவன் தான் தன்னைத்தானே ஆளுவான். நண்பர்களே, வார்த்தைகள்ங்கிறது ஒரு அம்பு மாதிரி. ஒரு தடவை அதை விட்டுட்டீங்கன்னா அது மற்றவங்க மனசை காயப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்கள் நிம்மதியையும் சேர்த்தே காலி பண்ணிடும். நாம் ஏன் அதிகமாக பேசுறோம்? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தவிப்பு, நானும் ஒரு புத்திசாலி தான்னு இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லணும்னு நினைக்கிற அந்த வேகம். ஆனா வரலாற்றை புரட்டி பாருங்க, மாபெரும் வெற்றியாளர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க, அதுதான் கம்பீரம். ஒரு சிங்கத்தோட கம்பீரம் மற்றவங்களுக்கு பயத்தை உருவாக்கும், ஆனா ஒரு ஞானியோட கம்பீரம் மற்றவங்களுக்கு அறிவை உருவாக்கும். உங்க அறிவு ஒரு புதையல்னா மௌனம் தான் அந்த புதையலை பாதுகாக்கிற பெட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 10 ரகசிய விதிகள் மௌனம் எப்படி ஒரு ஆயுதமா மாறும்னு உங்களுக்கு புரிய வைக்கும். உங்க பர்சனாலிட்டியை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போற அந்த பாடங்களை இப்ப விரிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். விதி 1, கோபத்தின் உச்சத்தில் மௌனம். கோபம்ங்கிறது ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம் நண்பர்களே. கோபமா இருக்கிறப்போ நம்ம நரம்புகள் துடிக்கும், இதயம் வேகமா அடிக்கும். அந்த நேரத்துல நம்ம அறிவு வேலை செய்யாது. அப்போ நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் கூர்மையான அம்பு மாதிரி. விட்ட அம்பும் திரும்ப வராது, சொன்ன சொல்லும் மறையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா தன்னோட மகனை கோபத்துல நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு திட்டிடுறாரு. 1 மணி நேரத்துல அவர் சமாதானமாகி மகனை கட்டி பிடிச்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு வார்த்தை அந்த பையனோட ஆள் மனசுல ஒரு தழும்பாவே தங்கிடும். அவனோட வாழ்நாள் முழுவதுமான தன்னம்பிக்கையே அது காலி பண்ணிடும். புத்திசாலிங்க கோபம் வரும்போது ஒரு போர் வீரன் மாதிரி தற்காப்பு நிலைக்கு போயிடுவாங்க. அங்க அமைதியா இருக்கிறது கோழைத்தனம் கிடையாது, அது ஒரு பெரிய அணை மாதிரி. முன்னாடி இருக்கிறவன் எவ்வளோ கத்துனாலும் நீங்க அமைதியா இருந்தா ஒரு கட்டத்துல அவனோட கத்தலே அவனுக்கு அருவருப்பா தோணும். உங்க அமைதி உங்க அழுகையை காப்பாத்தும், உறவுகளை சிதையாம தடுக்கும். ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தா 100 வருஷ வருத்தத்தை தவிர்க்கலாம். விதி 2, முட்டாள்கள் கூட்டத்தில் மௌனம். 2 முட்டாள்கள் விவாதிக்கிற இடத்துல அமைதியா இருக்கிறது ஒரு செவுத்துக்கிட்ட பேசுறதுக்கு சமம். ஒரு முட்டாள் தான் செய்யறது தப்புன்னு எப்பவுமே நினைக்க மாட்டான். அங்க போய் நீங்க உங்க அறிவை காட்டினா அவங்க வியக்க மாட்டாங்க, மாறா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. முட்டாள்களோட விவாதிக்காதே, தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அங்க 2 முட்டாள்கள் விவாதிக்கிற மாதிரி தான் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு. அங்க நீங்க அமைதியா இருக்கிறப்போ ஒரு மர்மமான மனிதரா தெரிவிங்க. மத்தவங்க முட்டாள்தனமா பேசுறத நீங்க கவனிக்கும் போது எதிர்காலத்துல அவங்களை எப்படி கையாளலாம்ங்கிற பாடம் உங்களுக்கு கிடைக்கும். முட்டாள்கள் வாய் திறக்கிற வரைக்கும் தான் அறிவாளியா தெரிவாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையே உங்க மௌனம் தான். விதி 3, அரைகுறை ஞானிகளிடம் மௌனம். கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு உலகமே தான் கையில இருக்குன்னு நினைக்கிறவங்க எப்பவுமே சத்தமா பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தோட ஆழம் தெரியாது, ஆனா வெட்டுக்கிளி அறிவை வச்சுக்கிட்டு மேதாவி மாதிரி பேசுவாங்க. இவங்க கிட்ட போய் உண்மையை விளக்க முயற்சி பண்றது வெறும் நேர விரயம் தான். ஏன்னா அவங்களுக்கு உண்மையை விட தன்னோட ஈகோவை வளர்த்துக்கிறதுல தான் குறியாயிருப்பாங்க. அறிவில்லாதவங்க கிட்ட பேசுறது உங்க நேரத்தை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம். அங்க உங்க மௌனம் உங்களை அழகா காட்டும். புத்திசாலிங்க தன்னோட அறிவை ஒரு புதையல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை தகுதியானவங்க கிட்ட மட்டும் தான் கொடுப்பாங்க. தகுதி இல்லாதவங்க கிட்ட உங்க அறிவை கொட்டாதீங்க. விதி 4, புறம் பேசுற இடத்துல மௌனம். 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை பத்தி தப்பா பேசும்போது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும், ஆனா அது உங்க பர்சனாலிட்டியவே காலி பண்ணிடும். மற்றவங்களை பத்தி தப்பா பேசுற கூட்டத்துல நீங்க அமைதியா இருந்தா நீங்க ஒரு நேர்மையான மற்றும் உயர்ந்த மனுஷன்னு மற்றவங்களுக்கு புரியும். யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசுறவன் நாளைக்கு உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட கண்டிப்பா பேசுவான். அங்க நீங்க அமைதியா இருந்தா இவன் கிட்ட யாரையும் தப்பா பேச முடியாது, இவன் வேற ரகம்ங்கிற ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு போகும். இது உங்க மேல இருக்கிற மரியாதையை 100 மடங்கு உயர்த்தும். மத்தவங்களை பத்தி பேசுறது உங்க நேரத்தை குப்பையில போடுறதுக்கு சமம். உங்க லட்சியத்தை பத்தி யோசிங்க, உங்க மனசு தெளிவா இருக்கும். விதி 5, உங்க லட்சியத்தை பத்தி பேசும்போது மௌனம். இதுதான் உங்க வெற்றியோட மிக முக்கியமான ரகசியம். உங்க இலக்கு என்ன, அடுத்து என்ன பண்ண போறீங்கங்கிற பிளான் உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஏன் தெரியுமா? முதல்ல உங்க பிளானை நீங்க சொல்லும் போது மற்றவங்களோட பொறாமையும் நெகட்டிவ் எண்ணங்களையும் அதை தடுக்க பார்க்கும். 2வது, நம்ம மூளை ஒரு விசித்திரமான வேலை செய்யும். நீங்க உங்க லட்சியத்தை சொல்லும் போது மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு கிடைச்ச உடனே ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு போலி திருப்தி வந்து உங்க மூளைய சோம்பேறி ஆக்கிடும். மரம் வளரும் போது சத்தம் போடாது, ஆனா அது விழும்போதுதான் பெரிய சத்தம் வரும். அதுபோல உங்க உழைப்பு அமைதியா இருக்கட்டும், உங்க வெற்றி இடியா முழங்கட்டும். வேலை முடியிற வரைக்கும் உங்க பிளான் ஒரு ரகசியமா இருக்கட்டும். விதி 6, அவமானப்படுத்தும் போது மௌனம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா நீங்க பதிலுக்கு கத்துனா நீங்களும் அவங்களுக்கு சமமாகிடுவீங்க. ஆனா நீங்க அமைதியா இருந்தா நீங்க அவங்கள விட உயரத்துல இருப்பீங்க. அவமானம் ஒரு நெருப்பு மாதிரி நண்பர்களே. நீங்க ரியாக்ட் பண்ணா அதுல எண்ணெய் ஊத்துற மாதிரி. ஆனா நீங்க அமைதியா இருந்தா அந்த நெருப்பு தானா அணைஞ்சிடும். யாராவது உங்களை இழிவுபடுத்தினா அவங்கள உறுதியா பார்த்து ஒரு சின்ன புன்னகை மட்டும் செய்யுங்க. அந்த மௌனம் அவங்கள பயப்பட வைக்கும். இவன் ஏன் கத்தல, இவன் என்ன நினைக்கிறான்னு அவங்க நடுங்குவாங்க. உங்க பதில உங்க தகுதியால கொடுங்க. அன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினவங்க இன்னைக்கு உங்க வெற்றியை பார்த்து உங்க காலுக்கு முன்னாடி நிக்கணும். அதுதான் சரியான பதில். விதி 7, பாராட்டு வரும்போது மௌனம். புகழ்ச்சிங்கிறது ஒரு இனிமையான விஷயம்தான். ஆனா அதுக்கு அடிமையானவன் மத்தவங்க கையில இருக்கிற பொம்மை மாதிரி ஆயிடுவான். யாராவது உங்களை புகழ்ந்த உடனே நான் ஏதோ சாதிச்சுட்டேன்னு தலைக்கணம் வந்தா அதுதான் உங்க வீழ்ச்சியோட ஆரம்பம். புகழ்ச்சியை கேட்ட உடனே அமைதியா சிரிச்சுட்டு கடந்து போறவன் தான் உண்மையான முதிர்ச்சியான மனுஷன். நீங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்க கால் தரையில தான் இருக்கணும். உங்களை புகழ்றவங்க எல்லாரும் உங்க நலன் விரும்பிகள் கிடையாது. சிலர் காரியம் சாதிக்கவும் புகழ்வாங்க. ஒரு பழம் கொடுக்கிற மரம் புகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்காது, அது பாட்டுக்கு அமைதியா நன்மை செஞ்சுட்டே இருக்கும். உங்க மௌனம் உங்களை ஒரு நிலையான மனுஷனா வச்சிருக்கும். விதி 8, தெரியாத விஷயத்துல மௌனம். எல்லாம் தெரிந்தவர் போல நடிப்பது முட்டாள்தனத்தின் உச்சம். ஒரு விஷயம் தெரியலனா எனக்கு தெரியாதுன்னு மௌனமா இருப்பது உங்களை ஒரு நேர்மையான அறிஞராக காட்டும். தெரியாத இடத்துல எல்லாம் கருத்து சொல்றவங்க கோமாளியா தான் தெரிவாங்க. ஒரு நல்ல மாணவன் எப்பவுமே அமைதியா இருந்து கவனிப்பான். அவனோட காதுகளும் கண்களும் திறந்திருக்கும், ஆனா வாய் மூடி இருக்கும். நீங்க அமைதியா கவனிக்கும் போதுதான் மத்தவங்க கவனிக்காத பல நுணுக்கமான விஷயங்களை உங்களால கத்துக்க முடியும். இது உங்க அறிவோட ஆழத்தை அதிகப்படுத்தும். விதி 9, கஷ்டமான நேரத்துல மௌனம். வாழ்க்கை எப்பவுமே வசந்தமா இருக்காது நண்பர்களே. இழப்பும் வலியும் வரும்போது நம்ம மனசு தடுமாறும். அந்த நேரத்துல ஊர் முழுக்க சொல்லி அழுறதால எந்த தீர்வும் கிடைக்காது. உண்மைய சொல்ல போனா உங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறவங்க தான் இங்க அதிகம். உங்க காயத்தை நீங்களே மூடி வைங்க, இல்லனா இந்த உலகம் அதுல உப்ப தடவி விட்டுடும். சோகமான நேரத்துல அமைதியா இருந்து உங்களை நீங்களே கவனிங்க. அந்த மௌனத்துல தான் உங்களுக்கு தேவையான மன வலிமை கிடைக்கும். அழுறதை விட மௌனம் ரொம்ப பவர்ஃபுல். அந்த அமைதியான நேரத்துல நீங்க உங்களை செதுக்கிக்கலாம். தெளிவான முடிவுகள் அமைதியான மனசுல தான் பிறக்கும். விதி 10, எதிரியோட சதியில மௌனம். உங்க எதிரி முன்னாடி நீங்க அமைதி இருந்தா அவன் குழம்பி போவான். உங்க மௌனம் அவன் மனசுல 1000 கேள்விகளை உருவாக்கும். நீங்க வாய் திறக்கிற வரைக்கும் உங்க அடுத்த மூவ் என்னன்னு அவனுக்கு தெரியாது. எதிரி முன்னாடி ஆக்ரோஷத்தை காட்டாதீங்க, உங்க மௌனத்தை காட்டுங்க. அந்த அமைதி உங்க பலத்தை அதிகப்படுத்தும். நீங்க பேசாம அவனை உற்று கவனிக்கும் போது அவன் பதட்டமாவான். அந்த பதட்டத்துல அவன் தப்பு செய்வான்.
அந்த தப்பை வச்சு நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். மௌனம் வெறும் அமைதி இல்ல, அது ஒரு ரகசிய ஆயுதம். நண்பர்களே, மௌனம்ங்கிறது வெறும் அமைதி மட்டும் இல்ல, அது உங்க பர்சனாலிட்டியோட மிக உயர்ந்த நிலை. இந்த 10 விதிகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறும். தேவையற்ற பேச்சை குறைச்சி மௌனத்தோட ஆற்றலை உணர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதா இருந்தா முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதுல எந்த பாயிண்ட் உங்க லைஃப்க்கு இப்போ ரொம்ப தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனத்தோட மகிமையை உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆழமான சிந்தனைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.